ஈரான் அமெரிக்க இடையேயான பதற்றம் ஒரு பக்கம் நீடித்து வரும் நிலையில் மறுபக்கம் அமைதி பேச்சுவார்த்தையிலும் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. கடந்த 5 மாதங்களாக நீடித்து வரும் இராணுவ மோதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஈரான் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் கோரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த 5 மாத கால இராணுவ மோதலின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என ஈரான் தரப்பினர் கோரி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இராணுவ மோதல் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்ற காரணத்தால் தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை நடைபெற்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈரான் தரப்பின் இழப்பீடு கோரிக்கை குறித்து பேசப்படவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது. இப்போது நானும் ஈரானிடமிருந்து இழப்பீடு கோருகிறேன். கடந்த 50 ஆண்டுகளில் ஈரானால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வெடிகுண்டு தாக்குதல்கள் மற்றும் பல்வேறு மோதல்களில் கொல்லப்பட்ட படுகாயமடைந்த அமெரிக்கர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கடந்த 50 ஆண்டுகளில் ஈரான் அரசால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நூறாயிரக்கணக்கான அப்பாவி போராட்டக்காரர்களின் குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி கடந்த 5 மாதங்களில் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிடும் 52,000 பேருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இந்த கோரிக்கையை எதிர்காலத்தில் நடைபெறும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் உறுதியாக முன்வைக்குமாறு தனது பிரதிநிதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மாறி மாறி இழப்பீடு கோரும் நடவடிக்கை ஏற்கனவே சிக்கலான நிலையில் உள்ள அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில் முக்கிய விவகாரமாக இருப்பது ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதுதான். உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக இருக்கும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான முடிவு ஏற்கனவே சர்வதேச சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை முடங்கும் என்ற அச்சம் அதிகரித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலையும் உயரக்கூடும் என்ற கவலை ஏற்பட்டிருக்கிறது.